இணைந்திருக்கிறோம் தமிழே வணக்கம் நிகழ்ச்சியில். தமிழே வணக்கத்தின் அதிதிகள் பக்கம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இலங்கை என்பது ஒரு பல்லின சமூகம், பல்லின இனங்கள் வாழும் ஒரு நாடாக காணப்படுகின்றது. அவ்வாறு இருக்கையில் இந்த இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை, ஒரு ஒருங்கிணைப்பு என்பன இந்த இலக்கியங்கள், கலைத்துறை போன்ற சார்ந்த விடயங்கள் மூலம் கட்டியெழுப்ப முடியும். அந்த வகையிலே இன்று கலையகத்துக்கு வருகை தந்திருப்பவரும் ஒரு சிங்கள தமிழ் மொழிபெயர்ப்பாளரும் கொழும்பு ஜாய்ரா கல்லூரியின் உயர்தர தொழில்நுட்ப பிரிவின் பகுதி தலைவருமான AW அப்துல் அசீஸ் அவர்களை தமிழே வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் அப்துல் அசீஸ் அவர்களே, உங்களை பற்றிய சிறிய அறிமுகம். நான் இப்போது கொழும்பு ஜாய்ரா கல்லூரியில் தொழில்நுட்ப பிரிவில் பகுதி தலைவராகிறோம். பேராதனை பல்கலைக்கழகத்தில் பட்டதாரியும், சட்டத்துறை BA ஒரு தரப்பட்ட துறையில், கல்வித்துறையில் 30 வருஷம் ஈடுபாடு உள்ளது. அநேகமாக தமிழ் சிங்கள மொழிபெயர்ப்புகளில் தமிழ்லேருந்து சிங்களத்துக்கும், சிங்களத்திலிருந்து தமிழுக்கும் மொழிபெயர்த்து பல பாடக புத்தகங்களை மொழிபெயர்த்திக்கிறோம். வரலாற்று சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. பொதுவாக கவிதைகள் மொழிபெயர்ப்புகள் மிச்சம் பிரியம் உடையவன். பாரதியாட கவிதைகள், வைரமுத்துற கவிதைகள், இது சிங்கள சமூகத்துக்கு போகணும். அது மாதிரி சிங்கள சமூகத்தில் இருக்கக்கூடிய சில விடயங்கள் தமிழ் சமூகத்துக்கு போகணும், அந்த புரிந்துடன் ஒரு பாலமாக அமைக்கணும் என்று சொல்ல ஒரு உணர்வு உள்ளவன். அந்த அடிப்படையில் நான் சில விஷயங்களை ஹொபியாவும் செஞ்சு முடிக்கிறேன். நீங்கள் ஒரு புத்தகங்களும் சரி, இலக்கியங்களும் சரி, இரண்டுமே மொழிபெயர்க்கக்கூடியவர்கள் அல்லவா? அந்த வகையில இலங்கையை பொறுத்தவரையில இந்த மாணவர்களாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், இந்த தமிழ் சிங்கள மொழிபெயர்ப்பு எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது? தமிழ் சிங்கள மொழிபெயர்ப்பு விசேஷமா தமிழ் புத்தகங்கள் சிங்களத்துக்கு மொழிபெயர்க்கப்பட்டேன்னு சொன்னா அதுக்கு வாசகர்கள் கூடுதல் அணைக்கிறாங்க. அதுல அநேகமான கழிக்கிறாங்க. அதுல 2 பிரச்சனை இருக்குது. அதுக்கு நான் சொல்றேன் காரணத்தை. அது மாதிரி சிங்கள புத்தகங்களை தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்ட வாசகர்கள் குறவு. ஆனா சிங்களத்தில் இருக்கக்கூடிய பாடம் சம்பந்தப்பட்ட நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டேன்னு சொன்னா பெரிய வாசகர் இருக்கிறாங்க. நான் மொழிபெயர்த்த அநேகமாக 50 புத்தகங்கள் மொழிபெயர்க்கிறோம். பாடம் சம்பந்தமாக, இலக்கிய சம்பந்தமாக இல்லை. அப்படி இலக்கியம் சம்பந்தமாக அறிஞர் ஓய்ஸ் அவர்கள் மொழிபெயர்த்து கம்பேரிலிய மாதிரி புத்தகம் இருக்குது. அந்த புத்தகம் எல்லாம் பெரிய அளவுக்கு போவல்ல, அது இலக்கிய மட்டத்துல தான் பேசப்பட்டுச்சு, ஜனரஞ்சகமான புத்தகங்கள் இல்லை. ஆனால் பாட புத்தகத்துக்கு முக்கியத்துவம் இருக்குது. அது என்ன, இலங்கையில் பாட புத்தகம் தமிழ் வாசகர்கள் சிங்கள மொழிபெயர்ப்பு புத்தகம் வாசிக்க என்கிற அந்த பாடங்கள் சம்பந்தமான புத்தகங்கள் குறை என்றனால இலக்கியத்தில் கொஞ்சம் மொழிபெயர்ப்பு ஆர்வம் குறைவாக தான் காணப்படுது. ஆனால் தமிழ்லேருந்து மொழிபெயர்க்கப்பட்ட சிங்கள புத்தகங்களுக்கு ஓரளவுக்கு ஒப்பீட்டளவில் அதிக வாசகங்கள் காணப்படுகின்றன. அதாவது தமிழ் மொழியிலிருந்து சிங்கள மொழிக்கு மொழிபெயர்க்கப்படும் புத்தகங்களை வாசகர்கள் சற்று அதிகமாக காணப்படுகிறார்கள் ஒப்பீட்டளவில் தமிழ் மொழி. இதற்கான காரணம் என்ன நினைக்கிறேன்? காரணம் சொல்றது அந்த தமிழ் மொழியில இருக்கக்கூடிய அட்வான்ஸ் தானே சொல்லலாம். சிங்கள மொழியில இருந்து தமிழ் இலங்கையில சிங்கள மொழியில பொற்காலம் என்று சொல்லக்கூடிய காலகட்டத்தில் அநேகமான புத்தகங்கள் சிங்கள மொழியில், இந்த தமிழ் மொழியிலிருந்து சிங்களத்துக்கு மொழிபெயர்க்கப்பட்ட காப்பியங்கள் தான் என்று சொல்லலாம். அநேகமான திருக்குறள் எடுத்துக்கொண்டாலும், சுபாசித் என்று சொல்லுவோம். அந்த வேத்தியாவஹிமி என்று சொல்லி வரலாறுல ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர் முன்மொழி வீரர் என்று சொல்ல, அவர் அந்த காலகட்டங்கள் எடுத்துக்கொண்டார். அது கூடுதலான தமிழ் மொழி சார்ந்த செலலினி சந்தேகசை என்று சொல்றார், மணிமேகலை என்று சொல்லுவோம். அது மாதிரி திருக்குறள் என்று சொன்னா அது சுபாசித் என்று சொல்லு, குத்தில காவிய, அது நான் ஒரு அட்டவணை வச்சுக்கிறோம். நான் அட்டவணை காட்டுறேன். அந்தந்த காலகட்டத்தில் தமிழ் இலக்கியத்தில் காலகட்டங்கள் இருக்குது. அந்த காலகட்டத்தோடு ஒப்பிட்டு நாங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள இலக்கிய காலகட்டங்கள் எடுத்துக்கூட கூடுதலாக இலக்கியத்தில் அதில் சிங்கள இலக்கியத்தில் தமிழ் இலக்கியத்தில் ஒரு ஊடுருவல் இருக்குதுன்னு சொல்லலாம். நான் ஒரு உதாரணத்துக்கு எனக்கு நாங்கள் இப்படி காலகட்டங்களை பிரிப்போம். உங்களுக்கு தெரியும், தமிழ் இலக்கிய ரைட், சங்க கால இலக்கியம் கிறிஸ்துக்கு முன் 300 கிறிஸ்துக்கு பின் 300 இந்த சங்க கால இலக்கியம் தான் சிங்கள இலக்கியத்துல அனுராதபுர காலகட்டம் என்று சொல்றது. இப்ப இதுல மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம்னா தீபவன்சே, மகாவன்சே மாதிரி புத்தகம். ஆனா தீபவன்சே, மகாவன்சேன்னு புத்தகங்கள் எடுத்துக்கொண்டா அந்த புத்தகத்துள்ளுக்கு தமிழ்ல அந்த 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 படிமுறைகள் இருக்குது. அதை ஒட்டித்தான் அதுல வரைவிலக்கணங்களை வச்சு பண்ணா சில விஷயங்களை, அது மாதிரி அந்த போக்கு, அந்த இலக்கிய போக்குகளை பற்றினா அந்த தீபவன்ச மகாவன்ச. அப்போ அந்த காலத்தில் தான் எழுதப்பட்டுச்சு தொல்காப்பியம்.
தொல்காப்பியங்கள் தொல்காப்பியம் எழுதப்பட்ட தொல்காப்பியம் ஒரு சங்ககால இலக்கியம். சங்ககால இலக்கியம். தொல்காப்பியம் எழுதப்பட்ட காலகட்டம் தான் இங்க அனுராதபுர காலகட்டம் என்றது வந்து பிந்திய சங்க காலம் என்று சொல்றது. சங்கமருவிய காலம் என்று அந்த கூறுவார்கள். காலம் அது வந்து இங்க அனுராதபுர பிந்திய இலக்கிய காலம். அப்ப அந்த காலகட்டத்துல எழுத சத்தர்ம ரத்னாவளியில பல வார்த்தைகள் நேரடியா தமிழோட சம்பந்தப்பட்டதா இருக்குது. தமிழ் மொழியோட சம்பந்தப்பட்ட வார்த்தைகளா இது. அப்படி அந்த அந்த சிங்கள இலக்கியத்துக்கு தமிழ் புதிய வார்த்தைகள் வந்து அங்கால எடுத்ததா சொல்ல. அந்த காலகட்டத்துல சிலப்பதிகாரம், இப்ப சிலப்பதிகாரத்தோட ஒட்டியதா தான் அந்த சத்தர்ம ரத்னாவளி இருக்குது. சத்தர்ம ரத்னாவளியில அந்த போக்கு, வர்ணிக்கும் முறைகள் எடுத்துக்கணும். அது ரெண்டும் ஒரே காலகட்டம் தான். அடுத்து பக்தி இலக்கிய காலம் என்று சொல்லுவாங்க தமிழ்ல. பக்தி இலக்கிய காலம் தான் இங்க வந்து புலனர்வ காலம் என்று சொல்லுவோம். நிச்சயமாக. புலனர்வ பக்தி இலக்கிய கால பகுதியில தான் இந்த தேவாரங்கள், தேவாரங்கள் திருவாசகங்கள் பாடப்பட்ட காலம். தேவராங்களா அந்த அந்த காலகட்டம் இதுதான் புலனர்வ காலகட்டம் என்று சொல்றது. அது மாதிரி மத்திய கால தமிழ் இலக்கிய காலகட்டம் தம்பதினி யுகன்னு சொல்றது இங்க. தம்பதினி யுக என்ற குர்நாகல யுக என்று சொல்றது வந்து மத்திய தமிழ் காலகட்டம். இப்ப அந்த நிகாய சங்கிரகாய அது மாதிரி அப்படி மொழிபெயர்க்கப்பட்டது. புராண காப்பி இலக்கிய காலம் இருக்குது தமிழ்ல. அப்ப இது இங்க சிங்கள இலக்கியத்தோட ஒப்பிட்டு சொன்னா கோட்டை யுகம் என்று சொல்லி, கோட்டை யுகம் தான் ஒரு பொற்கால யுகம் சொல்றது. அந்த கால பிற்கால மத்திய காலகட்டம் தமிழ் இலக்கியத்துல. இங்க பார்த்து கொழும்பை யுகன்னு சொல்றது. கொழும்பு கால பிபி அல்விஸ் எல்லாம் வந்து உருவாகிறாங்க. அப்படி அது நேரடியா வந்து அந்த இலக்கியம் வந்து பிற்காலத்துக்கு வரப்போல மத்திய காலகட்டம் வரப்போல புது கவிதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அப்ப அந்த இங்க கொழும்பு இலக்கிய காலகட்டத்தை எடுத்தா அந்த புது கவிதைக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அந்த அந்த பாணியில தான் வருது. பிபிஎல்விஸ்ல கவிதை எடுத்தனா தனிக்கர் புது இலக்கியங்கள் வந்து அந்த அடிப்படையில் தான். இந்த குத்தில காவி எடுத்துக்கொண்டா அந்த அடுக்குமொழி தமிழ் இலக்கியத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு. அப்ப அதனால அநேகமா இந்த இலக்கியங்கள் வந்து இது சார்ந்தவை என்று சொல்லலாம். வந்து திருக்குறள்ல நீங்க ஒவ்வொரு குறள்கள் எடுத்துக்கொண்டாலும் இந்த சுபாசிதே என்று சொல்றது வந்து திருக்குறள்ல ஒவ்வொரு குறளையும் நேரடி மொழிபெயர்ப்பு. நான் ஒன்று சில உதாரணங்களை சொல்லலாம். ஒவ்வொரு குறளை வச்சு சொல்லலாம். உதாரணங்களை சொன்னா பாருங்க. ஒரு குறள் எடுப்பேன். இந்த எடுத்துன்னு சொன்னா இந்த குறள் எடுங்க. குறள் 31. அறத்தோடு நடுவு வேண்டும் ஆயினும் யார் மாட்டும் தீர்த்தோடு நடுவுதல் தீங்கு. அப்ப அது நுவனேති மினிசா தர்மிய மார்கையாய் யுக்திய ஒஹுவ செவனக்மே ஆரக்ஷா கராய் துஷ்டத்துவ வெந்தனொத்தபா. இது நேரடியா பாருங்க அந்த மொழிபெயருக்கு அந்த குறள். ஏன்னா இது இந்த காலத்தை சொல்லலாம். காலகட்டங்களை எடுத்துக்கொண்டா இது முந்தைய காலகட்டம், இது பிந்திய காலகட்டம். அப்ப இது வார்த்தைக்கு வார்த்தை வந்து அந்த குறளை சார்ந்ததுதான் இருக்குது. குறள் இன்னொரு உதாரணம் 45. புகழின் பொருள் அறிவே, அறிவின் பொருள் நல்லொழுக்கம். அது வினய ஞானே மக பெண்மீம என்று அப்படி அப்படி அந்த சுபாசித்தே வருவது. அப்ப அந்த வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்ப்பு தான் என்று சொல்லலாம். வந்து அது மாதிரி 305வது குறள் எடுத்துக்கொண்டா கோபம் உடையான் குடிப்பிறந்தான் என்றாலும் சாபம் உடையான் ஆகும். ஒருவன் உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும் அவனுக்கு கோபம் அதிகமாக இருந்தால் அவன் நல்லவன் அல்ல என்று எப்படி சுபாசிதை சொல்லுது. எப்படி அதே வார்த்தையை பயன்படுத்தி கோப்பைய ரந்தவா தபன மினிசா வேலி கசாத்தர மெரியதி அக்னி மீன். அந்த அக்னின்றத நெருப்புன்னு சொல்றது அவ்வளவு வேகம். ஹிதே சாந்திய நெத்திவி நரக பிரதிபல பாய். இப்ப இது குறள்ல இருந்து மொழிபெயர்ப்பு தான். அப்ப இது சுபாசித. ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா இந்த மொழிபெயர்ப்பு ஆக்கங்கள் என்று வரலாற்று ரீதியா கூறப்பட இல்லை. அது தனி ஆக்கமா தான் அது வரலாற்றுல காண்பிக்கப்படுவது. மொழிபெயர்ப்புகள் நியாயமான முறையில நீங்க வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்ப்பு குறள்ல காட்டலாம். திருக்குறள் 391. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக பிரயோகியந்தோர இகனீம தெல்நெத்தி பகனாக் பெனிய. இது சுபாசித்தையை சொல்லுது. சுபாசித்தை இழைக்கக்கூடியது. அப்ப இது இது குறள்ல இருந்து எடுத்ததுன்னு சொல்லலாம். இது முந்தியதா அது பிந்தியதான்னு பார்த்தேன்னு சொன்னா இதுதான் முந்தியது. அப்ப அங்க இருந்து இது எடுத்ததா இங்க இருந்து அதை எடுத்ததான்னு சொன்னா அதான் தெளிவான. அப்படி நாங்க நியாயமான சில உதாரணங்கள் சொல்லலாம். பல உதாரணங்கள் சொல்லலாம். நிச்சயமாக அது பற்றி பேசலாம். அதாவது தமிழ் மொழியிலே காலகட்ட காலவாரியாக பிரித்தால் சொல்ல சங்க காலம், சங்கமருவிய காலம், நடுக்காலம், பக்தி காலம், நவீன காலம் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா?
அதுவும் நவீன கால இலக்கியங்களை பார்த்தா இந்த பாரதியார் கவிதைகள், பாரதிதாசன் கவிதைகளை பாரதி எல்லாம் புது கவிதை ஆமாம், புது கவிதை தான் PBL விசுவாராங்க வந்து நிச்சயமாக. பத்யாவலின்றது இந்த குத்தில காவின்ற மரபு கவிதை மாதிரி தான். குத்தில காவியன்னு மரபு மொழி என்ன. ஆனா புது கவிதை பாரதியார்ட ஒவ்வொரு வார்த்தையும் வந்து புது யுக படைக்கிறது தானே. அது மாதிரி தான் வந்து பூத்துய்ப்பது மே போலவே உரிமையை புத்துட்டாய். யாரு எந்த பூமியில உருவாகுறாங்களோ பிறக்குறாங்களோ அந்த பூமிக்கு சொந்தக்காரன் அவங்க தானேன்னு சொல்லி இது பாரதியார்ட புரட்சி வடிவம். புரட்சி வடிவம் இங்க என்னது அப்படி மொழிக்கு பிறகுபடுவது அந்த வடிவம் என்ன. ஒவ்வொரு மொழிக்கும் அந்த மொழிக்கென்ற ஒரு முறை ஒன்று இருக்குது. அந்த முறையை தாண்டி சிங்கள மொழி வந்து தமிழ் மொழி வடிவத்துல மொழிபெயர்க்கப்படுது. இப்ப 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 இன்றைய நவீன காலத்துல சினிமா துறையும் எடுங்களே. இப்ப அநேகமான சினிமா பாடல்கள் வந்து அது தமிழ் மொழியை சார்ந்தது அறிக்குது. அது என்னன்னா அது இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா இப்ப இந்த இலக்கிய மொழிபெயர்ப்புகள் எல்லாம் வந்து இது எங்கட தமிழ் சமூகத்துக்கு போவில்லை. இந்த மொழிபெயர்ப்பு சிங்கள இலக்கியத்தை மொழிபெயர்க்கப்படணும் தமிழ்ல. ஆனா வாசகர்கள் குறையதுனால அது ஆனா தேவையும் வரலைன்னு தான் சொல்லலாம். வந்து சிங்கள இலக்கியத்தை என்ன ஒரு வளர்ந்து வந்த இலக்கியம் தானே, அதால தான் தொகுக்கணும். அதனால அது தொகுக்கப்பட்டிக்கு சிங்கள இலக்கியத்துக்கு. சிங்கள இலக்கியத்திலிருந்து இங்க தொகுக்கிறது தேவை என்று இல்லையா என்றான தேவை. ஆனா சமூக மத்தியில ஒரு புரிந்துணர்வு வளர்க்குறன்னு சொன்னா கட்டாயம் வந்து அது உண்மைக்கு கம்பெர்லிய என்ற மொழிபெயர்த்தது வந்து உவைஸ் அவங்க பெரிய ஒரு மொழி வேலை செஞ்சுக்கிறாங்க. அப்படி சில மகாவன்சே மாதிரி மொழிபெயர்க்கணும். அது அப்பதான் அந்த இலக்கிய வரலாறுகள் வந்து சரியா வந்து வரலாறு என்ற ஒரு சமூகத்துல தேவை. அந்த வரலாறு அப்ப இவ்வளவு இணைப்புகள் இருந்திருக்குது இந்த சமூகத்துல. தமிழ் சிங்கள சமூகம் மத்தியில அந்த பிணைப்பு இல்லாம போனது என்னதான். ஏன்னா சிங்களத்துல இலக்கியத்துறையில பொற்காலம் என்றதே தமிழ் இலக்கியங்கள் மொழிபெயர்க்கப்பட்ட காலகட்டம் தான். அப்ப அது ஏன் விரிசல் ஆவினது. அப்ப அந்த விரிசல் ஆகுறன்னு சொன்னா இந்த பணியை திரும்பவும் தொடரணும். இது மாதிரி சில தொலைக்காட்சிகள் மூலமா நாங்க இந்த கருத்துக்களை சொல்லணும் இந்த சமூகத்துக்கு. எனக்கு இந்த மொழிபெயர்ப்பு துறை என்றது வந்து ஆக முக்கியமான ஒரு இணக்கப்பாடு, இனங்களுக்கு மத்தியில ஒரு சுமூக நிலையை உருவாக்குறதுக்கு அந்த இலக்கியங்கள் மொழிபெயர்க்கப்படணும். அப்பதான் அந்த கருத்துக்களை கிட்டத்தட்ட 2 இனமும் எடுத்துக்கொண்டு சொன்னா நம்பிக்கை அடிப்படையில பார்த்துட்டு சொன்னாலும் சமூக கலாச்சார அடிப்படையில பார்த்தாலும் அநேகமான விஷயத்துல ஒத்து போகக்கூடிய சமூகம். அப்ப அந்த சமூகத்துல வந்து இணைப்புகளை உருவாக்குறது அவ்வளவு கஷ்டமாங்க இல்லை. ஒரு மொழிபெயர்ப்பு ஒன்று நாங்கள் நடத்தப்பட்டால் அதில் ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்க்கப்படும் போது அதன் உயிர்ப்புத்தன்மை பிசகாமல் அதை உள்வாங்கி ஒரு மொழிபெயர்ப்பு இருக்க வேண்டும் இல்லையா. அது நிச்சயமாக இந்த தமிழ் மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட சிங்கள நூல்களே காணப்படுகின்றது என்றுதான் நீங்கள் கூறுகிறீர்கள் இல்லையா. நிச்சயமாக அது மட்டுமின்றி இந்த பல தமிழ் மொழியிலான நூல்கள் வந்து மொழிபெயர்க்கப்பட்ட காலகட்டமாக சீதாவக்க காலகட்டம் கூறப்படுகிறது இல்லையா. அந்த காலகட்டத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் மொழியிலான நூல்கள் என்னென்ன? செலலினி சந்தேசிய மாதிரி எடுத்துக்கொண்டு காவிய சந்தேசிய அந்த காலகட்டங்களை எடுத்துக்கலாம். அதாவது அதெல்லாம் வந்து அந்த பீரியட்ல மொழிபெயர்க்கப்பட்டது தான். அது சில சிங்கள இலக்கியத்தோட சம்பந்தப்பட்ட அந்த கலாச்சார தாக்கம் இருந்த மாதிரி தமிழ் இலக்கிய கலாச்சார தாக்கமும் இந்த மொழிபெயர்ப்புகள் இருக்குது. நிச்சயமாக இந்த தமிழ் மொழியின் உயிர்ப்பு தன்மையை உள்வாங்கி இந்த இலக்கியங்கள் வந்து உருவாக்கப்பட்டது. நிச்சயமாக ஒரு ஆனா உள்வாங்கி இந்த தனித்துவமா என்னது காட்டுகிறாங்க. உள்வாங்கப்பட்டு இந்த இலக்கியங்கள் உருவாக்கப்பட்டது ஒரு நல்ல விடயம் இல்லையா. ஆனால் ஒரு மொழிபெயர்ப்பு ஒன்று நடந்தால் அதுல மொழி மூலத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதற்கான அங்கீகாரத்தை நாங்கள் வழங்க வேண்டும். அவ்வாறு தமிழ் மொழிக்கு இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறதா? தெளிவா சொல்ற அங்கீகாரம் வழங்கப்படவில்லைன்னு தான் சொல்லலாம். காரணங்கள் அது கருத்து வேறுபாடுக்குரிய விஷயங்கள் ஆகிக்கும். தொல்காப்பியமான தீபவான்சிய மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. அது உண்மைக்கு ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயங்கள் தான். வந்து சமூகத்துல வந்து இந்த சிலப்பதிகாரம் எடுத்துக்கொண்டா சத்தர்ம ரத்னாவலிய நீங்க சொல்ற மாதிரி சில மொழிபெயர்ப்புகள் வார்த்தைக்கு வார்த்தை வசனங்கள் நடைய நின்று அப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. ஆனா
அந்த மொழிபெயர்ப்புன்றது வந்து பெருசா காட்டப்பட இல்லை. ம். ஆனா அந்த நூலாசிரியரை பத்தி சொல்ல போகல அந்த வேத்தேவை ஹிமி பிபி அல்விஸை பத்தி சொல்ல போல அந்த தமிழ் மொழியிலையும் வந்து ஆகமுகம் பிரசித்தி பெற்றவர்கள் வந்து இந்த மொழி தாக்கம் இருக்கிறது சொல்ல வந்தாங்க. அப்ப அதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு சொல்லலாம். வந்து அதைத்தான் ஆராயணும். இனி வருங்காலங்களில் அதற்கான ஆராய்வு நடந்து இந்த அது மொழி மூலங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டால் நல்லது இல்லையா? அங்கீகாரம் கொடுக்க வேணும். அப்ப அது இப்ப புதிய இலக்கியங்கள் எடுத்துக்கொண்டா இப்ப நான் சொல்ல இந்த தொல்காப்பியம் சிலப்பதிகாரம் இல்லாம புதிய நவீன இலக்கியங்கள் எடுத்துக்கொண்டா அந்த மொழிபெயர்ப்புகள் இப்ப இந்த நவீன சமூகத்தை பொறுப்ப சினிமா பாடல்கள் நின்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. வந்து இலங்கையில பொற்காலம் என்று சொல்லக்கூடிய சினிமா துறையில பொற்காலம் என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டம் எடுத்துக்கொண்டாலும் வந்து அந்த தமிழ் சினிமா மொழிபெயர்க்கப்பட்ட பாடல்கள் உள்வாங்கப்பட்ட காலகட்டம் தான் பொற்காலம் என்று சொல்லுவோம். வந்து அதுக்கு கூடுதலா நான் சொன்ன ஜாபிரே காதர் மாதிரி டைரக்டர்ஸ் வந்து முன்னுக்கு வந்திருந்தாங்க. வந்து அதனால மாத்தலான் மாதிரி படங்கள் எடுத்துக்கொண்டா அது வெறுமனே அது இந்தியா அந்த அந்த துறைய ஓரளவுக்கு ஈடுபாடு இருக்குது. வந்து இப்ப அது நினைக்கிறேன் இப்ப அந்த மயக்கம் இல்ல. இப்ப நல்ல ஒரு சந்தர்ப்பம் வந்து மொழி இப்ப 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 இந்த பெரியல் இந்த இந்த பிரச்சனை தடையுமே இல்லை. இந்த தடையுமே இல்லாம இது இப்ப புரிந்துணர்வு வந்திக்கக்கூடிய காலகட்டம். இப்ப மொழிபெயர்ப்புகளை நான் செய்யலாம். இப்ப அந்த சொன்ன அந்த வைரமுத்து மாறிய கவிஞர்களை பொறுத்த அளவுக்கு வைரமுத்துட கவிதைகளை கூடுதலா இந்த சமூகம் ரசிக்குது. நிச்சயமாக பாடல்களை ரசிக்கிறாங்க தமிழர்கள். அது மாதிரி சிங்கள சமூகத்தை அந்த பாடல்களை ரசிக்கிறாங்க. சின்ன சின்ன ஆசை அது சிங்கள சமூகத்துல போன பாட்டு. நிச்சயமாக இந்த சிங்கள சமூகத்துல நிறைய இடங்கள்ல நிறைய விழாக்களில் இந்த சின்ன சின்ன ஆசை பாட கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. நீங்க அந்த முதலில் அம்மாவுக்கு வைரமுத்திர மிகவும் பொருத்தமான கவிதை ஒரு கவிதை. நான் இந்த கவிதை நீங்க நான் ஒண்ணுமெண்டா சிங்களத்துல மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. அது நான் 2 வரிகள் தமிழ்ல வாசித்து நான் சிங்களத்துல வாசிச்சனால என்னங்கள் 1000 தான் கவி சொன்னேன் அழகழகாய் பொய் சொன்னேன் பெத்தவளே உன் பெருமை ஒத்தவரை சொல்லலே காற்றெல்லாம் மகன் பாட்டு காகிதத்தில் அவன் எழுத்து ஊரெல்லாம் மகன் பேச்சு ஓங்கிருத்து எழுதலே எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பற்றி எழுதி என்ன லாபம் என்று எழுதாமல் போனேனோ. இந்த வரிய சிங்களத்து மொழிபெயர்க்கப்பட்ட முள் வரட்ட மேனியன்ட்டு දහසකුත් කවි කිව්වා අලංකාර මුසා දෙඩෙව්වා බැදු මෑණියනි ඔබගෙන එකද වදනක් පැවසුවේ නැහැමා සුලං සිසාරා පුතණු ගීත රන්පත මත පුතණු අකුර සිව් දෙසින් ගුණ වර්ණනා මෑණියනි ඔබගෙන නෑ කිසිවක් සටහනක් කළේමා ලියන්නට කියන්නට බැරි මෑණිගෙන ලියා குமக்கட்ட தை நொலியா சிட்டியாதோ மாதென்னுவத்த இது 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 சங்கை கால இலக்கமும் இல்லை. அப்படி அந்த சாதாரண வாசனுக்கு புரியாத வார்த்தைகளை சொல்ல புது கவிதையில இது நல்லா செய்யலாம். பிபிஎல்விஸை பொறுத்த அளவுக்கு பிபிஎல்விஸ் இப்படி மொழிபெயர்ப்பாளர் தான். அப்ப இந்த வைரமுத்திர கவிதை வாலிட கவிதைகள் அது மாதிரி கண்ணதாசன் கவிதைகள் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தை கட்டாயம் சிங்கள மொழியில மொழிபெயர்க்கப்படணும். அது ஒரு சமூக உணர்வாக செய்யப்படணுமானது. அது உண்மைக்கும் நீங்க அர்த்தமுள்ள இந்த மதம் வாசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது அது உண்மைக்கு ஒரு பொக்கிஷம் தான். அது வெளியே வர இல்லை. அப்ப சிங்கள இலக்கியத்துக்கு அது வரணும், உள்வாங்கப்படணும். அப்ப நாங்க அந்த காலகட்டங்களை மொழிபெயர்ப்பு சங்க கால இலக்கியம் என்றது வந்து இப்ப அந்த கால இலக்கியங்களை மொழிபெயர்க்கிறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. ஏதோ ஒரு முயற்சிகள் செய்யப்பட்டிருக்குது. அந்த தாக்கத்தை சிங்கள மொழிகளுக்கு செலுத்துறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. அப்ப இப்ப எல்லாம் வசதியும் இருந்து மொழிபெயர்க்கப்படல. அப்படி மொழிபெயர்க்கப்பட்டா சிங்கள சமூகத்துல வந்து சிங்கள சமூகத்தை பொறுத்த அளவுக்கு தமிழ் இலக்கியத்துக்கு வரவேற்பு இருக்குது. நாங்க இன்னமும் பழைய காலங்கள்ல சங்க கால இலக்கியங்களை திருக்குறள் அந்த சலலினி சந்தேசைய சுபாசித்தைய குத்தில காவிய இந்த மாதிரி இலக்கியங்களை தான் பேசி கொண்டிருக்கிறோம். இப்ப நவீன காலத்துக்கு பொருத்தமான இந்த இலக்கிய நூல்களை அப்துல் ரஹ்மான் மொழிபெயர்க்கலாம். அது கட்டாயம் அப்படி விடயங்களை செஞ்சு நல்ல ஒரு இதை ரசிக்கிறாங்க, பாடலை ரசிக்கிறாங்க. இலக்கியம் எப்படி போனாலும் ஒரு பாடலை ரசிக்கிறாங்க. அப்ப அந்த அந்த சந்தர்ப்பத்தை நாங்க தமிழ் சமூகத்துல இன்னும்
பயன்படுத்தப்படவில்லை என்றதுதான் அத்துடன் சங்ககால இலக்கியங்களை வந்து சிங்கள மொழியில மொழிபெயர்க்கப்பட்டதற்கும் நவீன கால தமிழ் இலக்கியங்களை வந்து சிங்கள மொழியில மொழிபெயர்க்கிறது ஒரு சிறிய வேறுபாடு. இந்த மொழி நடையில சில இலகுத்தன்மை காணப்படுகின்றது நவீன கால இலக்கியங்கள். இதற்கான காரணம் என்ன? காரணம் தான் வந்து அந்த சிங்கள தமிழ் மொழியில இருக்கக்கூடிய ஒரு அந்த அதுக்கு நாங்கள் சிங்களத்துல சொல்ல அந்த கர்க்கசன்னு சொல்லுவாங்க. கர்க்கசனா கடும் தன்மை சரி குறவு, அது இலகு, அது கவர்ச்சி, அந்த வார்த்தைகள் ஒரு சொல்லுக்கு பல அர்த்தமும் பல சொல்லுக்கு பயன்படுத்துறதுக்கு இயலுமான இந்த சாந்தி என்ற சொல்லிடுங்களே, இந்த அமைதிக்கு பேர் தான் சாந்தி என்ற சொல்ல எடுத்துக்கணும்னு சொன்னா அந்த பாடல் எடுத்துக்கோனா கிட்டத்தட்ட 36 அர்த்தத்துல சாந்தி என்ற சொல்ல பயன்படுத்தி அத்திக்காய் காய் காய் அலங்காய் வெண்ண காய் என்ற அந்த அந்த நடைகளை வந்து உண்மைக்கும் சிங்களத்துக்கு கொண்டு வர்றது கஷ்டம்தான். அந்த நாடு பார்த்தேன், சிரித்தேன், பக்கம் வர நினைத்தேன், உனைத்தேன், நான் தேன் 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 என்று சொல்ல போக அது வித்தியாசமா வருவது. இந்த நடைகள் வந்து கஷ்டம்தான். அது இன்றைக்கு அந்த அதாவது தமிழுக்கு உரிய நடு, அது தமிழுக்கு உரிய அதோட ஒப்பிடையில நிச்சயமாக அது வேற எந்த மொழியும் சார்ந்தது இல்ல. அதனாலதான் சிங்கள மொழிக்கு தான் தமிழ் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஒழிய அதுவும் ஒரு காரணமா இருக்கக்கூடும். சிங்கள மொழி இலக்கியங்கள் வந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்படாதது ஒரு காரணம் வந்து ஏன் மொழிபெயர்க்கப்படணும் என்ற ஒரு கேள்வி வருமே. ஏன் மொழிபெயர்க்கப்படணும்? அந்த அந்த ரசனை, அந்த அந்த ஊடுருவல் அதெல்லாம் வச்சு பார்த்துன்னு சொன்னா அந்த மொழிபெயர்க்கிறது. ஆனா அது மட்டும் காரணம் வைக்கக்கூடாது, ரசனை மட்டும் இல்லை. இந்த சிங்கள சமூகத்து மத்தியில் புரிந்துணர்வு வளர்க்கறதுக்கு இலக்கியங்கள் தேவை. எந்த அடிப்படையில பார்த்துன்னு சொன்னா உதாரணம் கம்பெர்லியே மொழிபெயர்க்கப்பட்டது அதனால தான் காரணம். கம்பெர்லியன்னு ஒரு சமூக மாற்றத்துக்கான ஒரு புத்தகம், அது விராகி என்ன புத்தகம் டாக்டர் ஒய்ஸ் மொழிபெயர்த்திக்கிறாங்க. அந்த மொழிபெயர்ப்பு பெரிய அளவுக்கு வித்தியாசமாவல்ல, அது ஓரளவுக்கு கவரப்பட்டுச்சுதான். ஆனா இலக்கிய வட்டத்தில் கூடிய ஆகலால தான் அது கூடுதலாக வாசிக்கப்பட்டுச்சு. வாசிப்பு வட்டாரங்கள் சரி வித்தியாசம். அது நான் நினைக்கிறேன். அப்படி இல்லாம இப்ப சாதாரணமா இப்ப நடைமுறையிக்க கூடிய நான் எங்கட வைரமுத்து எடுத்துக்கொண்டா அவர் இலக்கிய மட்டத்துல இருக்கக்கூடிய அந்த மட்டத்திலையும் கவிதைகள் எழுதப்பட்டிருக்குது. சாதாரண சமூகத்துக்குரிய கவிதைகள் மொழிபெயர்க்கப்பட்ட இந்த வைரமுத்து இந்த அம்மா பத்தி சொல்றது, ரைட், புரட்சி போராட்டங்களை பத்தி சொல்றது, கிட்டத்தட்ட அந்த காலத்துல பாரதியார் புது கவிதையின் தந்தை. அப்ப அப்ப அந்த காலத்துக்கு பொருத்தமான மொழி நடைதான் அது. அதுதான் புது இலக்கியம் படைச்சது அது. அப்ப இப்ப நல்ல சந்தர்ப்பம், இப்ப மொழிபெயர்க்கப்பட்டுன்னு சொன்னா இந்த சமூகத்தில் கவர்ச்சி இருக்குது. ஆனா அது செய்யக்கூடிய வழிமுறைகள் இல்லாதனால தான் பிரச்சனை இருக்குது. வந்து ஏன்னா சினிமா பாடல்கள், அறவாசி சினிமா பாடல்கள் சிங்களத்துல ஒன்றா ஹிந்திய சார்ந்திருக்கும், இல்லாட்டி தமிழ் மொழியை சார்ந்தது இருக்கும். அப்ப அதனால எத்தனை இலக்கிய பாடங்களை கொண்டாடணும். பாரதியாட அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதில், இப்ப இதெல்லாம் சாதாரணமான மொழி நடையில கொடுக்க பிஎன 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 ஆஸ்தலை ஹிசமத்திர கடா அப்படி மொழிபெயர்க்கலாம். ஆனா அந்த நடையில ஆனா இப்ப அந்த சமூகத்துக்கு நல்லா உள்வாங்கிறதுக்கு ஏழுமான வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்றதா இல்லாட்டி எதுன்னு சொல்றது, பயன்படுத்தவில்லை எனப்படுகின்ற ஒரு மன வருத்தம் கூறலாம். ஏன்னா அந்த ரெண்டு மொழியையும் தொடர்புள்ளவங்களுக்கு அது அநேகமான அந்த உங்களை போன்றவர்களுக்கு அது ஒரு மன வருத்தமாக தான் காணப்படும். சிங்கள மொழியை பொறுத்தவரையில வந்து இந்தோ ஆரிய மொழி, பாலி மொழி, சமஸ்கிருத மொழி, சில ஐரோப்பிய மொழிகளோட சாயல் வந்து இதெல்லாம் சேர்த்ததுதான் சிங்கள மொழி. நிச்சயமாக தமிழ் மொழி அதுல முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. இந்த தமிழ் மொழியின் செல்வாக்கு வந்து சிங்கள மொழியில எந்த அளவு காணப்படுகின்றது? தமிழ் மொழியில செல்வாக்கு சிங்கள மொழியில இந்த வார்த்தைக்கு வார்த்தையோ இல்லாட்டி அது அது உண்மைக்கும் அது உண்மைக்கும் அது அது சரியான ஒத்த வார்த்தையா சொல்றதுக்கு இயலாத ஒரு சங்கடமான நிலைமை இருக்குது, தர்ம சங்கடமான நிலைமை இருக்குது. பெரிய அளவுக்கு தாக்கம் செலுத்தல. சிங்கள மொழிக்கு தமிழ் மொழி தாக்கம் செலுத்ததே ஒழிய சிங்கள மொழியால தமிழ் மொழிக்கு தாக்கம் செலுத்துறேன்னு சொன்னா அது அது வளர்ந்த மொழி உண்டு. ஆரிய வம்சத்துல ஒரு வளர்ந்த மொழி. அந்த ஒரு கலாச்சார தாக்கம் எப்பயுமே வரும். வந்து உப கலாச்சாரம் முடிஞ்சோன்னா ஒரு பிரதான கலாச்சாரத்துல தாக்கம் தான் உப கலாச்சாரத்துக்கு வரும். அப்படித்தானே வரும். அது உப கலாச்சாரம் மூலமா பிரதான கலாச்சாரத்துக்கு தாக்கம் வருது சரி குறவு, சாத்தியக்கூறு குறவு. இப்ப அப்படி வித்தியாசமே. இப்ப அண்மை காலங்களையும் சினிமா பாடல்கள் எடுக்கிறேன், சினிமா பாடல்களையும் வந்து இந்த சிங்கள பாடல்கள் வந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கிறதும் தமிழ் பாடல் சிங்கள மொழிபெயர் இது கூடுதலா வருவது. தமிழ் பாடல்களை சிங்கள மொழியில் ஒரு காலத்துல வந்து நீங்க ஜோதிபாலை எடுத்துக்கொண்டா,
ஜோதிபால காலகட்டம் என்ற வந்து தனிக்கர மொழிபெயர்ப்பு பாடல்கள் உருவாக்கப்பட்ட காலகட்டம் தான். நிச்சயமா. அந்த காலகட்டம் ஜோதிபால் என்றது தலைச்சிறந்த ஒரு பாடகர் வந்து மொழிபெயர்க்கிற சில பாடங்கள் எடுத்தால் ஹிந்தி பாடல்கள் மொழிபெயர்க்கப்பட்ட காலகட்டம் தான். அதனால சிங்கள மொழிக்கு கூடுதலான தாக்கம் வந்து பாலி, சமஸ்கிருதம், ஆரிய மொழியான தமிழ் மொழி இந்த தாக்கங்கள் இருக்கிறோன்னு தமிழ் மொழிக்கு அப்படி தாக்கம் செலுத்தணும்னு தேவையான எனக்கு பொதுவான ஒரு பழமொழிக்கு யார் சொல்லுவாங்கன்னா கல் தோண்டி மண் தோண்டி முன் தோன்ற அது அது அறிவு ரீதியான பொருத்தமோ இல்லையோ அது வேறு விஷயம். ஆனா அந்த மொழியை உயர்த்ததுக்கான சொன்ன ஒரு வார்த்தை. அப்ப அதனால அதுக்கு ஒரு ஆரம்ப கலாச்சாரம் ஒன்று இருக்குது, ஒரு காலகட்டம் முடிக்குது. அதுக்கு அதனால தாக்கம் செலுத்தணும்னு தேவைன்னு இல்லை. அப்ப அந்த மொழிக்கு சிங்கள மொழியால தாக்கம் செலுத்துறேன்னு சொன்னா சிங்கள மொழி அதுக்கு பார்க்க வளரப்பட்ட மொழியா வைக்கணும். அப்படி ஒரு நிலைப்பாடு இல்லை தாக்கம் செலுத்துறதுக்கு வார்த்தைகள். ஆனா அண்மையில சில சிங்கள பாடல்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது தமிழ்ல. அந்த அப்படி அந்த மியூசிக் அந்த மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. அதனால பெரிய தாக்கம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அந்த தாக்கம் இல்லைன்னு சொல்றதுக்கு காரணமே அப்படி தேவையும் இல்லை பெருசா அளவுக்கு. ஏன்னா அந்த மொழி வளர்க்கப்பட்ட மொழி, ஒரு 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 முதிர்ச்சி அடைஞ்ச மொழி உண்டு. அது முதிர்ச்சி அடைஞ்சது ஒன்றுக்கு மற்ற தாக்கம் செலுத்தணும்னு தேவை வேண்டிய இல்லை. அப்படி முயற்சிகள் செய்யாமையும் இல்லை, செய்யப்பட்டிருக்குது. ஆனா சொல்ற அளவுக்கு நாங்க இந்த சொல்றதுக்கு இல்லை. அதாவது தமிழ் மொழியின் செல்வாக்கு வந்து சிங்கள மொழியில் அதிக அளவாக காணப்படுகின்றது. இந்த மொழிபெயர்ப்புகளை பார்த்தோன்னா அப்படித்தானே, சிறு பதிகாரம் இதெல்லாம் எடுத்துக்கொண்டா தீபவான் செயல, மகாமான் செயல, அப்படி மொழிபெயர்ப்பு சலலினி சந்தேச, குத்தில காவியங்களுக்கு நலசா தமயந்தி, கந்த புராணம், அதெல்லாம் அதுல தாக்கம் எல்லாம் சிங்கள மொழிக்கு இருக்குது. இரு இனங்களுக்கு மொழிகள் மட்டுமன்று ஒரு இனங்களுக்கு இடையிலான ஒரு ஒருங்கிணைப்பே இந்த இலக்கியங்களால் கொண்டு வரப்பட முடியும் இல்லையா? ஒரு மொழிபெயர்ப்பாளராக உங்களது தமிழ் சிங்கள மொழி, இலங்கையை பொறுத்தவரையிலே கதைப்பமே தமிழ் சிங்கள மொழியின் இந்த ஒருங்கிணைப்பு வந்து மொழிபெயர்ப்பாளராக உங்களது கருத்து என்ன? இது எந்த அளவுக்கு சாத்தியமாகின்றது? இப்ப நான் சொல்றேன், அந்த இலக்கியத்துறை என்றதும் பார்க்க தமிழ் அந்த சிங்கள பாடக புத்தகம் இது வந்து நான் மொழிபெயர்த்த சிங்கள பாடநூல் புத்தகம். இது கணிதம், விஞ்ஞானம் சார்ந்த 10 எல்லாமே இருக்குது. கிரேட் 6ல இருந்து இருக்குது. வந்து இதுல 55 வகையான புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இது ஃபாஸ்டா மூவ் ஆகுது. என்னன்னா அந்த பாட புத்தகங்களை பொறுத்த அளவுக்கு அந்த சிங்களத்துல வந்து இப்ப இலங்கையில கல்வி அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா சிங்களத்துல இருக்க புத்தகங்கள் வந்து கரெக்டா இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் எக்ஸாம் செய்யறதுக்கு தேவை. அந்த அடிப்படையில இந்த புத்தகங்கள் வந்து கூடுதலா வாசகர்கள் மத்தியில் இருக்குது. அது அந்த மொழிபெயர்க்கப்பட்டுன்னு சொன்னா மிகவும் சேல் ஆகுறதும் கூட, விற்பனை ஆகுறதும் கூட. இலக்கியங்கள் என்று அப்படி இல்லை. இலக்கியங்கள் என்று அப்படி அந்த கவர்ச்சி வராது. அது ஒரு சமூக அமைப்புல உருவாக்கப்படணும், அந்த சிந்தனை வளர்க்கப்படணும். பாடக புத்தகம் என்ற ஒரு போட்டி, அந்த போட்டின்றதுக்காக அந்த புத்தகத்தை படிப்பாங்க, வாசிப்பாங்க. இது அப்படி இல்லை. இந்த இலக்கிய புத்தகங்களை மொழிபெயர்க்கிறேன்னு சொன்னா கட்டாயம் வந்து அது ஒரு அணியா இருந்து, ஒரு கூட்டமா இருந்து, ஒரு சமூக அமைப்பா இருந்து, அந்த உணர்வுகளோட அது என்ன தேவைன்றது ஒரு வரலாறை படிச்சு கொடுக்குற மாதிரி ஒரு சிந்தனையை உருவாக்கணும். அந்த சிந்தனையை செதுக்கணும், சிந்தனையை உருவாக்கணும். அந்த உருவாக்குற கூடிய அமைப்புகள் நாங்க தான் செய்யணும். அப்பதான் இந்த வருங்கால சமூகத்துக்கு வந்து இந்த உறவுகள் வந்து பேணப்படணும். ஏன்னா ஒரே கலாச்சாரத்தில் உருவாக்கப்பட்டு 2 கிளைகளாகிய கூடிய 2 இனங்கள் ஒரே நாள்ல பெருநாள்களை கொண்டாடுறாங்க. இல்லை கலாச்சார ரீதியா 180% சமமா இருக்குது. மத ரீதியான அனுஷ்டானங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னாலும் கிட்டத்தட்ட சமமா இருக்குது. ஆனா மற்ற அடிப்படையில பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னமும் அந்த புரிந்துணர்வு அடிப்படையில ஒவ்வொரு மாகாணத்துக்கு அடிப்படையில ஒவ்வொரு அடிப்படையில் ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்குது. அந்த நிலையை உருவாக்கணும்னு சொன்னா சில அமைப்புகள் முன்னுக்கு வரணும். முன்னுக்கு வந்து அப்ப இந்த இலக்கிய நூல்கள் மொழிபெயர்க்கிறது, ஏன்னா இதுல இருக்க ஒரு தாற்பயம் இலங்கை மூலமே நிச்சயமாக இன்னும் இலகுவாக இருக்கும் இல்லையா? அதாவது பாட புத்தகங்களினூடாக மாணவர்களின் கல்வியினூடாக இது வந்து சாத்தியமாகின்றது இல்லையா? அது மட்டுமின்றி இந்த தமிழில் பாரதியார் என்ற ஒரு மிக பிரபல்யமான ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கவிதை ஒன்று இருக்கிறது. தேடிச்சோறு தினந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, அது உங்களால் மொழிபெயர்க்கப்பட்டது. நான் அதை கொண்டு வரல, அது உண்மைக்கு அந்த வார்த்தைக்கு வார்த்தை அது மொழிபெயர்த்திக்கிறேன். நிச்சயமாக உங்களை
ஒரு சில காணொளிகளை தேடி பார்க்கும் பொழுது இதை நீங்கள் மொழிபெயர்த்திருப்பீர்கள். மொழிபெயர்த்திக்கிறோம் வந்து. தமிழில் மிக ஏனென்னா அந்த பிரசித்தி பெற்ற மொழிபெயர்க்கிறேன்னா பிரபல்யமான ஒரு உதாரணத்துக்கு அந்த கவிதையில் மொழிபெயர் அதெல்லாம் மரபு கவிதை, அந்த மரபு கவிதையை மொழிபெயர்ப்பு வந்து வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்க்கலாம். அது அதில் மீனிங் எடுத்து வார்த்தைகள் அர்த்தங்கள் பிழை இல்லாம மொழிபெயர்க்கணும். நிச்சயமாக அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. நிச்சயமாக பாரதியாரின் கவிதைகள் எல்லாமே உணர்வு பூர்வமாக இருக்கும். அந்த உணர்வு அப்படியே இங்கு கொண்டு வரப்பட வேண்டும். கட்டாயம். நாங்க உண்மைக்கு அந்த அப்படி கவிதைகள் வந்து சிங்களத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு வாசிக்கப்படும். அது உண்மைக்கும் அந்த அதுல அர்த்தம் பிசங்காம சொல்லணும், மொழிபெயர்க்கப்படணும். ஒரு மொழிபெயர்ப்பாளராக ஒரு தமிழ் சிங்கள மொழிகளின் ஒருங்கிணைப்பில் வந்து நீங்கள் பெரிய பங்காற்றி இருக்கிறீர்கள், ஆற்றிக்கொண்டு இருக்கிறீர்கள் இல்லையா? அந்த வகையிலே இலங்கை மக்களுக்கும் மாணவர்களுக்கும் எங்களோட ஆதவன் டிவி நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? கட்டாயம் வந்து டிவி என்றது, தொலைக்காட்சி என்றது வந்து உண்மைக்கும் ஒரு சமூகத்துக்கு ஒரு சிந்தனையை உருவாக்குறதுக்கு இயலும். சமூக தாக்கங்களை உருவாக்கலாம், சிந்தனை தாக்கங்கள் உருவாக்கலாம், சில கலாச்சார தாக்கங்களை உருவாக்கலாம், சமூகத்துல இணைப்புகளை உருவாக்கலாம், புரிந்துணர்வுகளை உருவாக்கலாம். அதனால இது மாதிரி ப்ரோக்ராம் நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா நாம இதுக்கு ஒவ்வொரு காலகட்டத்தில், இது நான் சொல்றேன்னு வந்து இப்போ நாங்கள் இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாங்கள் காலகட்டங்களை பிரித்தோம், இலக்கிய காலகட்டங்களை பிரித்தோம். அது பிரித்து அந்த காலகட்டத்தில் எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது, அது மூலமா எப்படி சமூக தாக்கம் செலுத்துறது, இதெல்லாம் ஒரு தொலைக்காட்சி மூலமா சமூகத்தை நல்லா. அப்ப அது ஏன் செய்யப்பட்டது அந்த காலகட்டத்தில் செய்ய ஓடும். இதுக்கும் பார்க்க பிரச்சனைக்குரிய காலகட்டத்தில் தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. அப்ப அந்த காலகட்டத்திலேயே மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. தமிழ் இலக்கியங்கள் அந்த 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 அவங்களோட ஏக்கங்கள் இருக்குது. வடகிழக்குல நடந்த சில பிரச்சனைகள் எடுத்துக்கொண்டா அந்த ஏக்கங்கள் இருக்குது. அந்த ஏக்கங்கள் சமூகத்துக்கு போகணும். அப்ப அந்த காலத்துல ஈழத்தமிழ் இலக்கியங்கள் இருக்குது. ஈழத்தமிழ் இலக்கியங்கள் வந்து மொழிபெயர்க்கப்படணும். நான் சொல்ல விரும்புகிற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி, இது உங்களுக்கு ஒரு சமூக பணியா நினைச்சு நீங்க இந்த பணியை தொடர்றீங்கன்னு சொன்னா கட்டாயம் இந்த சமூக மத்தியில ஒரு புரிந்துணர்வை உருவாக்கலாம். அது நான் கரெக்டா அதுக்கு இணையால எழுமான ஒத்துழைப்பு நான் உங்களுக்கு கட்டாயம் வழங்குவோம். வந்து அப்படி நாங்க ஈழத்தமிழ் இலக்கியங்களை நாங்க மொழிபெயர்ப்போம். நாங்க ஏன் மொழிபெயர்க்கப்படணும், அந்த ஈழத்தமிழ் இலக்கியங்கள்ல அந்த அவங்களோட ஆதங்கள் என்ன அவங்க எதை கோரி நின்றாங்க என்றதை மொழிபெயர்க்கப்படும். நினைக்கிறேன் இது ஒரு சமூக பணியா. நிச்சயமாக. அதாவது முன்னைய காலகட்டங்களை விட தற்காலத்தில் இந்த மொழிபெயர்ப்புகள் வந்து மிகவும் இலகுவாக காணப்படுகின்றது. ஆனால் அது செய்யப்படவில்லை என்றதுதான் ஒரு ஆதங்கமாக காணப்படுகின்றது. நிச்சயமாக இந்த பணிகள் வந்து மேலும் மேலும் வளரணும். அதுக்காக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் ஐயா. உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுடனான இந்தளவு கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வந்து மிக்க நன்றி ஐயா. மிக்க நன்றி. கலையகத்துக்கு அழைப்பு. நன்றி.